ஃப்ரெண்ட்ஸுங்களா எப்போ தலைப்பா கட்டியிருந்த கொல்லை கைட்டியெல்லாம் நான் கொல்லியில் தாங்கிறேன். களை கொத்திட்டு வந்துட்டேன். மாமட்டி எடுத்துமே கொட்டாயில் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்களா. களை வெட்டின மணி ஒன்றா ஆயிடுச்சா, மாமட்டி வச்சுட்டு போக போகிறேன். கொட்டாயில் வைக்க போகிறேன். எங்கள் இதான் எங்கள் கொட்டை பம்பு செட்டு தோட்டி மோட்டர் கிளப்பலாம். வானம் வரமாட்டேன்றாரு மாமனார். நம்மளால் முடியுது. தண்ணி வாட்டுறேன். தண்ணியும் காலி ஆயிடுச்சு. கூட்ட போனால் தான் பிடிக்கலாம். கொட்டா சாத்திக்கலாம். சைடில் போய் மிளகா பறிச்சு போகலாமா? போன வருஷம் மிளகாவே வைக்கல. இந்த வாட்டி தான் கொஞ்சம் கண்ணை முடிச்சு காட்டுது மிளகா செடி. அதுவே வாரிச்சு செம்ம காரம். இந்த மிளகா செடி இதான் மிளகா. அதை எடுத்தால் இப்படி பாருங்கள். இதான் மிளகா செடி. என்ன விடியனா நான் களை கொத்திட்டு வந்துட்டேன். மாமனார் வெட்டிங்கிறாரு. வந்துட்டேன். வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன். செட்டாவில் களை வெட்டுறது வெயில் ஒரு மாதிரி பீக்கிங் அரைக்குதான்னு பார்க்கும். அவ்வளோங்க ஆர்டர் எனக்கு பீக்கிங் வந்தாங்க. நல்லா பறிச்சு மிச்சம் உள்ளுக்குள்ளெலாம் தேடணுங்களா? மாமா வந்தால் தான் தேடுவார். இருக்குது 4 பச்சை மிளகா. அதை பார்த்துக்கும் கிளம்ப வேண்டியது தான் கொல்லிக்கு வீட்டுக்கு. கொஞ்சடி பாருங்க பாருங்க. கலர் கத்தி செடி ஒன்று கூட காய் கொஞ்சம் வச்சுது. மீதிலாம் அப்படியே தான் போயிருக்கும். கத்தி செடி. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த நாய் கோழி நம்ம களை வெட்டுறதுக்குள்ள பக்கத்தில் இது பாருங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மாமா முரளி விட்ட போய் தங்கிட்டாரு. அங்கேயே இருக்கிறாரு. ஆள் எடுத்து போட்டுக்கிறேன். தண்ணிலாம் ஊட்ட போய் தான் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸுங்க. தண்ணியே இல்லை. சரி குடிச்சிக்க வேண்டியதான். வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் 11 மணிக்கு வந்த களை வெட்ட வெட்டிட்டு வெண்டை செடி ஒரு 6 மணி நேரம் வெட்டியிருப்போம். போரும் வெட்டன்ட்டு இதுக்கு மேலே வெட்டன்னா உடம்பு காலி ஆகிடும். இதில் வலிக்க ஆரம்பிச்சுட்டு விளாட பொழுது கூட மொத்தம் ஏதாவது கிளம்பி வந்துட்டேன். வந்து கூட இருக்கலாம். மாமனார் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காத்தடிக்குது. நல்லா வெயில் தெரியல. இருந்தாலும் தண்ணி தாக்கம் ஓர எடுக்குது. கொட்டாயில் இருக்குதான்னு கூட பார்க்கல. வீட்டுக்கு போகிறேன்ட்டு மாமனாருக்கு